போற வர ப்ரொமோஷன் இன்டர்வியூ அத்தனையிலையும் இயக்குனர் பேசின பேச்சை பார்த்துட்டு இந்த பேச்சுக்காகவே படம் சொதப்பிக்க போகுதுன்னு நினைச்ச பலர்ல நானும் ஒருத்தன். ட்ரெய்லரை பார்த்துட்டு இதனால டான் போல இருக்கு திரும்ப அப்படியான ஒரு படமானு சடிச்சுக்கிட்ட பலர்ல நான் ஒருத்தன். என்ன போல பலருக்கான பதில இயக்குனர் அவரோட ரைட்டிங்லயே சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ல பயங்கரமா படிச்சு ஸ்கோர் பண்ற ஒருத்தன், அந்த வயசுல அவனை பாதிக்கிற ஒரு சம்பவம், அதனால இதுதான் கெத்துன்னு தவறுதலா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தவறான ஒரு ட்ராக்ல போக ஆரம்பிக்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறது தான் இந்த படத்துக்கான கதை. படம் ஆரம்பிக்கிற அந்த முதல் காட்சியில் ஆரம்பிச்சு, அதாவது படத்துக்கான டைட்டில் எதனால டிராகன் வந்ததுங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு காட்சியா அது இருக்கும். அங்க ஆரம்பிச்சு கிரெடிட் போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு காட்சி ஒண்ணு வருது. அந்த காட்சி வரையும் இடையில ஒரு காட்சி கூட இது எதுக்கு இந்த படத்துல இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. அத்தனை காட்சிக்குமே ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த படத்துல அந்த வர்ற ஒரு காட்சியும் வர்றதுக்கான ஒரு பர்பஸ் ஒன்று இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன சின்ன காட்சிகள்ல ஆரம்பிச்சு ஒரு காட்சி அவங்க காட்டுறாங்கன்னா சும்மா ஏதோ ஸ்கிரீன் பிளேல டயத்தை கடத்தணும்னு காட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு காட்சி கூட உங்களால இந்த படத்துல பாயிண்ட் அவுட் பண்ண முடியாதுங்கிறது தான் இந்த படத்துக்கான பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். அந்த அத்தனை காட்சியும் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருந்த விதம், அதாவது ஸ்கிரீன் பிளே. ஒரு படத்துக்கு அடிப்படையில தேவையான ரைட்டிங்கும் அதை ஸ்கிரீன்ல கொண்டு வர்றதுக்கான அந்த ஸ்கிரீன் பிளேவும் அவ்வளவு அருமையா இருக்கிறப்போ, அதை தாண்டி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல படம் எப்படி இருக்குங்கிறது தான் அடுத்த கேள்வியா வரும். ஏஜஸ் மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல என்ன மாதிரியான குறை வச்சிட போறாங்க? ஓகே, இந்த ஹீரோட முந்தைய படம் 100 கோடி அதே ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்காக 37 கோடி சம்திங் அதை சொன்னாங்க ப்ரொமோஷனல் இன்டர்வியூல இந்த படத்துக்கான பட்ஜெட்னு. அவ்வளோ செலவு பண்ணி எடுக்கணுமாங்கிற கேள்வி எனக்கு படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வரை இருந்தது. பட் இந்த சப்ஜெக்டில் அதுக்கான சில நீட்ஸுங்கிறது இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் வைக்காம அவங்க அதை பண்ணியிருக்காங்கங்கிற இடத்துல அது ஓகே தான். அந்த செலவு பண்ணது எல்லாம் அஃப்கோர்ஸ் கண்டிப்பா அதை தாண்டி ஒரு பெரிய வசூல் இந்த படம் பண்ணிடும். இப்போ எதுக்கு இந்த டாக்கெல்லாம் வருதுன்னா, டெக்னிக்கலாவும் படம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்குங்கிறத பதிவு பண்றதுக்காக தான். ஸோ எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிட்டு வர இந்த படம் ஃபார் இந்த வீக்கெண்ட் அண்ட் கண்டினியூஸா ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 வீக்கெண்டுக்கு ஸோ சட்டா தாராளமா போய் என்ஜாய் பண்ணலாம். ரிப்பீட் வேல்யூவும் உள்ள ஒரு படமா இது வந்திருக்குங்கிறது தான் இந்த படத்துக்கான இன்னொரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். பிரதீப் ரங்கநாதன் நீங்க ஒரு ஆக்டரா நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு பர்டிகுலர் காட்சியில லவ் டுடேல அவர் பண்ணியிருக்க ஒரு பர்டிகுலர் காட்சியை ஞாபகப்படுத்துற வகையில தான் இருக்குது. எஸ்.ஜே. சூர்யா மேல பொதுவாக அந்த கம்ப்ளைண்ட்ங்கிறது இருக்கு. பல படங்கள்ல அவர் ஒரே மாதிரியான ஆக்டிங் தான் வெளிப்படுத்துறாரு. அது அவரையும் குறை சொல்ல முடியாது. அந்தந்த இயக்குநர்கள் அதை தாண்டி வேற எதுவும் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை அப்படின்னு கிட்டத்தட்ட அப்படியான ஒரு விஷயம் தான் பிரதீப் ரங்கநாதனுக்கும் தொடருமோன்ற ஒரு பயம் இப்போ வருது. அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியை பாக்குறப்போ எக்ஸாக்டா அப்படியே உங்களுக்கு லவ் டுடேல வர ஒரு பர்டிகுலர் காட்சி ஞாபகம் வரும். ஸோ அப்படியான ஒரு ஆக்டிங், அந்த ஒரு ஒரே மாதிரியான ஆக்டிங்கிறது ஒரு படம் 2 படத்துக்கு நல்லா இருக்கும். கண்டினியூஸா போறப்போ அது அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை கொடுத்துரும். இவருக்கு இதை தாண்டி இந்த மாதிரி இதை ஒரு விஷயத்தை தாண்டி வேற எதுவும் பண்ண தெரியாது ஆக்டிங்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். ஸோ அதை அவர் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும். அதை தாண்டி மித்த இந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லையும் பெருசா குறை சொல்றதுக்கு இல்லை. இதுவுமே பெரிய குறையா நான் சொல்லலை. அப்கோர்ஸ் இது 2வது படம் ஆக்டரா இருக்கு. அடுத்தடுத்த படங்கள்ல அது அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியான அதான் பிரச்சனை எங்க வருதுன்னா, அவங்க அந்த மாதிரி ஒரே மாதிரியான ஆக்டிங் பண்றாங்க ஆக்டர்ஸ் அப்படிங்கறத தாண்டி ஒரு படத்துல அவங்களோட ஆக்டிங் பயங்கரமா வந்துருதுங்கிறத பார்த்துட்டு இயக்குநர்கள் எல்லாமே அந்த மாதிரியான ஆக்டருக்கு அந்த மாதிரியான காட்சிகளை எழுதுறாங்க. அங்கதான் பிரச்சனை. ஸோ அது இவருக்கு தொடராம இருந்தா சந்தோஷம். ஒரு பயங்கரமான என்டர்டைன்மெண்டா இந்த படம் இருக்குங்கிறதுல துளி கூட உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். சொன்னது போல அடுத்த சில வீக்கெண்ட்ஸுக்கு தியேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஒர்த்தான படமா, ரிப்பீட் வேல்யூ உள்ள ஒரு ஒர்த்தான படமா இது வந்திருக்கு. ஸோ இன்னும் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தைரியமா நீங்க போய் தாராளமா இந்த படத்தை செக் பண்ணலாம். தியேட்டர்ல பார்த்துட்டு வந்து இந்த படத்துக்கு தாட்சிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.